ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டேட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் ஒரு 1 kg பிட்டர் டேட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸு 100 கிராம்ஸ், வால்நட் 100 கிராம்ஸ், பாப்பி சீட்ஸ் ஒரு 3 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா ஒரு 100 கிராம்ஸு. இப்போ இந்த டேட்ஸை நம்ம கோர்ஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி ரொம்ப அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கோர்ஸாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா நட்ஸுமே நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பல்ஸ் மாதிரி கிரைண்டரில் பண்ணிங்கன்னா பவுடர் ஆகிடும். ஸோ பவுடர் ஆகக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம நட்ஸு எல்லாமே சாப் பண்ணி வச்சாச்சு. டேட்ஸும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பாப்பி சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். பர்ன் பண்ணிட வேணாம். லைட்டாக இந்த ஒயிட் கலர் ஷேட் லைட்டாக ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சாட் பண்ணிகிட்டே இருங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு சாட் பண்ண போகிறோம். லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதுங்க, பர்ன் பண்ணிடாதீங்க. நான் இங்கே இந்த 3 நட்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் பிஸ்தாக்கு பதிலாக கேஷ்யூ எடுத்துக்கலாம், வால்நட்டை ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம சாப் பண்ணிவிட்டு கீயில் கொஞ்சம் சாட் பண்ணிக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சாட் பண்ணுங்கள். பர்ன் பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த ஹோல் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் திருப்பி கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச அந்த டேட்ஸை நம்ம எல்லாம் ஆட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப அந்த ஸ்மாஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக அந்த ஹீட் ஆக ஆக அந்த நேச்சுரல் ஆயில் ஊஸ் அவுட் ஆகி நல்லா சாஃப்டாகவே ஆகிடும். ஸோ லைட்டாக லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லாவே ஸ்மாஷ் ஆகி ஈஸியாக உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியும் ஸ்பேச்சுலா வச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கீ எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும் அந்த டேட்ஸ் மிக்சரோட. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த நட்ஸை ஆட் பண்ணுங்கள். நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேட்ஸ் மிக்சரோட நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த டேட்ஸ் மிக்சரோட இந்த நட்ஸு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பேனில் ஒட்டாமல் வருங்க. அது வரைக்கும் டக்குன்னு 1 or 2 மினிட்ஸ் தான் ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபோல்ட் ஆகி ஈவனாக அந்த நட்ஸு டேட் மிக்சரோட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அந்த மிக்சர். இப்போ ரொம்பவே ஹாட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்ட் பண்ணி விடுங்க. எப்போ வார்மாக ரூம் டெம்பரேச்சர் கிட்ட வருதோ அப்போ நம்ம கையை வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வார்மாக ரூம் டெம்பரேச்சர் கிட்ட வந்துடுச்சுங்க. இப்போ உங்கள் கையில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க கீ வச்சு. இப்போ இந்த ஹோல் மிக்சரை ஒரு லாக் ஷேப்பில் நம்ம ரோல் பண்ண போகிறோங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி லாக் ஷேப்பில் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது நிறையா இருக்கிறதுனால நான் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். வேணும்னா ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கீ நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பெரிய லாக்ஸாகவே நான் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் பாதியாக கட் பண்ணுவேங்க கொஞ்சம் நேரத்தில். பட் இப்போதைக்கு 4 லாக்ஸாக பெருசாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை அந்த பாப்பி சீட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். அந்த அவுட்டர் எக்ஸ்டீரியர் ஆஃப் அந்த மிக்சரில் நம்ம அது கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா அந்த லாகையும் வந்து இந்த பாப்பி சீட்ஸோட இந்த மாதிரி ரோல் பண்ணி வைங்க. ஸோ நேச்சுரலாகவே அது ஸ்டிக் ஆகிக்குங்க. ஏன்னா அந்த நட்ஸ்லேருந்து வர நேச்சுரல் ஆயில் அந்த கீலாம் நம்ம போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்பி சீட்ஸ் வந்து அந்த மேலே மிக்சரில் இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா டைட்டாக ஒரு அலுமினியம் ஃபாயிலோ கிளிங் ரேப்லேயோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு தொடாதீங்க. அது அப்படியே கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணலாம். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரோல் எடுக்கிறேங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ இந்த ஷார்ப் நைஃப்பில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா அந்த கீயோட ப்ரெஷர் கொடுக்காம இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன ஷேப்லேயும் வேணாலும் பண்ணலாம். ரவுண்டாகவும் பண்ணலாம், ஒரு செமி சர்க்கிளாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேட்ஸ் நட்ஸ் ரோலு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா சுகர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் அந்த டேட்ஸ்லேருந்து ஸ்வீட்னஸ் வர்றது தான். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு இது கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?